வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இலங்கைக்கான வானிலை அறிக்கை 2026 மார்ச் மாதம் 10 செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி, சுமத்ராவுக்கு மேற்கு பகுதி காற்று சுழற்சியை நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி முன்னேறி வந்து மார்ச் 11, 12 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் இலங்கையில் படிப்படியாக மழைப்பொழிவு சற்று அதிகரிக்கும். அதே வேளையில் மேலும் ஒரு நிகழ்வு மார்ச் 15 பிறகு ஒரு வளிமண்டல சுழற்சி மார்ச் 15 பிறகு இலங்கை வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இப்போது மழை இருப்பதை விட மார்ச் 15 பிறகு இலங்கையில் சற்று மழைப்பொழிவு அதிகரிக்கும். இடியுடன் கூடிய மழைப்பொழிவாக அங்கே கனமழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மார்ச் மாதம் 10 செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் மட்டக்களப்பு தொடங்கி யாழ்ப்பாணம் வரை உள்ள கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். ஆனால் இன்று மழைப்பொழிவு பெரும்பாலும் தம்புள்ளைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே பரப்பில் கூடுதலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு. தம்புள்ளைக்கு தெற்கு பகுதி ஓரிரு இடங்கள் மட்டுமே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம், மேலும் திரிகோணமலை, தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. அதேவேளையில் அம்பாறை, மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. அதேவேளையில் ரத்தினபுரி, நுவரேலியா, மேலும் பதுளை, பனாமா இந்த இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. அதேவேளையில் மாத்தறை, மேலும் அம்மந்தோட்டை, ஹாலி, கோட்டை, கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் இடம் தம்புள்ளைக்கு வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே கூடுதலான பரப்பில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மார்ச் மாதம் 10 நாளை மார்ச் 11 முல்லைத்தீவு தொடங்கி தெற்குள்ள அனைத்து கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. முல்லைத்தீவு, திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா கடல் ஓரங்களில் இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்பது. வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். ஆனால் நாளை அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்பது. எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை. இரு இடங்கள் தெற்கு மாகாணங்களில் மிதமான முதல் சற்று கனமழையும் கிடைக்க வாய்ப்பது. தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை மார்ச் 11 பொறுத்தவரை மார்ச் 12 வட மாகாணங்களை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்பது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, அதேவேளை கிளிநொச்சி இந்த இடங்களில் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சம் லேசான தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. தெற்கே போக படிப்படியாக கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. ஓரிரு இடங்களில் கனமழையும் கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் ரத்தினபுரிக்கு தெற்குள்ள மாகாணங்களில் ஓரிரு இடங்கள் கனமழையும் கிடைக்க வாய்ப்பது. வடக்கே சில மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறையும். அதிலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான தூறல் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களால் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் முல்லைத்தீவு, திரிகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் மார்ச் 12 மார்ச் 13 பொறுத்தவரை வட மாகாணங்கள் ஒதுக்கி பெரும்பாலும் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். அதிலும் வவுனியா, அனுராதபுரம் அதற்கு தெற்கே தான் மழை கிடைக்கும். ஆனால் தெற்கே சில மழைப்பொழிவு அதிகரிக்கும். அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 13 மார்ச் 14 வட மாகாணங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே கனமழை என்பது அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாகாணங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 14, 15, 16 தேதிகளிலும் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். ஆனால் மார்ச் 17 மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கை வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் 17 முதல் 21 வரை இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. மார்ச் 17 முதல் மார்ச் 20 வரை
அதற்கு முன்னதாக அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை ஒதுக்கி அங்கங்கே மழை கிடைக்கும். ஆனால் மார்ச் 17ஆம் தேதி முதல் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 21ஆம் தேதி வரை பரவலான மழைப்பொழிவு. மார்ச் 22, 23 தேதிகளில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும். ஒரு சில இடங்களில் மட்டுமே இலங்கையில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 22ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது மார்ச் 17ஆம் தேதி தொடங்கி மார்ச் 21ஆம் தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் தரைக்காற்று இருக்க வாய்ப்பில்லை. இன்று ஒரு நாள் மட்டும் லேசான தரைக்காற்று இருக்கும். நாளை முதல் அது தரைக்காற்று என்பது முற்றிலுமாக இருக்க வாய்ப்பில்லை. மாலை நேரங்களில் மட்டுமே ஒரு 25 முதல் 30 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்களை பொறுத்தவரை இப்போதைக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் ஒரு விரிவான வானிலை அறிக்கையோடு இணைவோம். நன்றி.